உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ என்ன சொன்ன என்கிட்ட? தாமினி இந்த குடும்பத்துக்கு ஏத்தவ இல்லல்ல? நிரூபிக்க முடிச்சுதா உன்னால? அவ ஒரு நல்ல அம்மா இல்லன்னு சொன்ன, குஷியை கொலை பண்ண நினைக்கிறான்னு சொல்ற, உன்னால நிரூபிக்க முடிச்சுதா? உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல, உன்னோட பிடிவாதத்தால நீ என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னோட வலையில நீ என்ன விழ வச்ச. எதுக்காக நீ இப்படி பண்ண இதுவரைக்கும் நீ விளக்கம் கொடுக்கவே இல்லை. ஆமா, நான் ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற. ரூமை விட்டு போக மாட்டேன், பாஸ்தாவில் நான் தான் மிளகா போட்டேன், தாமினி இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு லாயக்கு இல்ல. இந்த ராதா 2.0 இருக்கால, அவ இஷ்டத்துக்கு தான் ஆட்டம் போடுறா. ஆனா யாரோட கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டா. அண்ட் இப்போ இந்த புது நாடகத்தை வர ஆரம்பிச்சிருக்கல. ஏன்னா உனக்கே தெரியும் நீ இந்த வீட்டுல 6 மாசம் தான் இருக்க போறேன்னு. அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு தாமினியா கல்யாணம் பண்ணிக்க போறேன் இல்ல? நமக்குள்ள இருக்க உறவு வெறும் 6 மாச உறவுன்னு எனக்கு தோணல மோனையா. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு நிரூபிச்சிட்டேன்ல, அது அந்த மெசேஜ் உங்களுக்கு அனுப்புனது துளசி அக்கா கிடையாது மோனையா. எப்படி? நீ எப்படி நிரூபிச்சு காட்டியிருக்க? பதில் சொல்ல. எப்படி நிரூபிச்சு காட்டின? துளசி நம்பர் மாதிரி இன்னொரு நம்பரை காட்டி நீ என்ன நிரூபிக்க பாக்குற? இந்த மெசேஜை தாமினி அனுப்புனானா? நிச்சயமா அந்த நம்பர் தாமினியோட தானே உனக்கு தெரியுமா? என்கிட்ட அந்த மெசேஜோட ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. என்னோட போன்ல துளசியோட நம்பர் சேவ் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த மெசேஜை எனக்கு துளசி தான் அனுப்பி இருக்க முடியும். இல்ல மோனையா, துளசி அக்கா உங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்பவே இல்ல. சரி, ஒரு நிமிஷம் நீ சொன்ன மாதிரி அந்த மெசேஜை துளசி அனுப்பலன்னே வச்சுக்கலாம். ஆனா அதுக்காக அந்த மெசேஜை தாமினி அனுப்புனான்னு அர்த்தம் இல்லல்ல. என்ன உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல என்ன கெடுதல் நடந்தாலும் அதுக்கு காரணம் தாமினி தான் இல்ல. ஆனா இனிமே நீ சொல்ற எதையும் நான் நம்ப போறதில்ல ராதா. அதனால தாமினி மேல தேவையில்லாம பழிக போட்டதை நிறுத்திக்கோ. மோனையா, நான் உண்மையதான் சொல்றேன். தாமினி துளசியை கொலை பண்ணல, துளசி சூசைட் பண்ணிக்கிட்டா. ஆனா அதுக்கு முன்னாடி அவ ஒரு வாட்டி கூட அவளோட புருஷனை பத்தியோ இல்ல அவ குழந்தைய பத்தியோ யோசிச்சு கூட பார்க்கல. ஒரு பச்சை குழந்தைய, தாய் இல்லாத குழந்தைய வளர விட்டுருக்கா. அப்ப அவளுக்கு என்ன தோணி இருக்கும்? குஷி கூட அவள மாதிரியே நெருப்புல. மோகன், நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? சத்தியமா நான் தற்கொலை பண்ணிக்கல மோகன். ஒருவேளை கடவுள் என்கிட்ட வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார்னா, நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன். நான் உன் கூடவும் குஷி கூடவும் வாழ ஆசைப்படுறேன்னு சொல்வேன். மோனையா, நீங்க நீ எதுவும் பேசாத. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக வருத்தப்படுறேன்னு கேட்டீங்க. ஆமா, என் வாழ்க்கையில நடந்த ரொம்ப மோசமான விஷயம்னா அது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. நமக்கு கல்யாணம் ஆனனால நான் அடிக்கோட வெறுக்கிறேன்.
குஷியை நெருங்க நான் உன்னை அனுமதிச்சல அந்த நாளை நான் மனசார வெறுக்கிறேன். இன்னையில இருந்து நீ என்னோட ரூம்லயே இரு. பேக் எல்லாம் எடுத்துட்டு போய் ரூம்குள்ள வை. சரிங்க மேடம், நான் வச்சிடுறேன். நான் வைக்காம வேற யார் வைப்பா? நீ நல்லவ, நீயும் என் குடும்பம் நினைச்சனே அந்த நிமிஷத்தை அடியோட வெறுக்கிற. மோகன் இவளை கண்டுக்கலனதும் உடனே இவ சித்தப்பா பின்னாடி போய் நாக்கு அடக்கி பேசு தாமினி. நீ இப்ப குஷியோட அம்மா, அப்புறம் என்னோட மனைவிய பத்தி பேசுற. என் இதயத்துல உனக்கு இடம் கொடுத்தல, அதுக்காக நான் உன்னை வெறுக்கிறேன். உனக்கு என் வாழ்க்கையில இருக்க தகுதியே இல்ல. மோகனையா, எதை நீங்க துளசி அக்கா நம்பர்னு நினைக்கிறீங்களோ அது அவங்க நம்பரே கிடையாது. என்ன சொல்ற நீ? இந்த மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு துளசி அக்கா இல்ல, வேற யாரோ தான் அனுப்பியிருக்காங்க. இதை அனுப்பினவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உங்க போன் ரொம்ப சுலபமா கிடைச்சிருக்கணும். நீங்களும் துளசி அக்காவும் பிரியறதுனால அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கணும். தாமினி அக்கா, என்னாச்சு தாமினி? கேட்டுட்டு இருக்கேன்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏன் அத மறைக்கிற? குடு, நானும் பாக்குறேன். குடு, பாக்குறேன்னு சொல்றேன்ல, குடுடி. பைத்தியமாடி நீ? நீ செஞ்ச தப்புக்கான ஆதாரத்தெல்லாம் இப்படி கையில எடுத்து வச்சிருக்க. இந்த போன்ல இருந்து தானே மோகனுக்கு துளசி மெசேஜ் அனுப்புற மாதிரி அனுப்பிக்கிட்டு இருந்த. இப்ப எதுக்காகடி இத கையில எடுத்து வச்சிருக்க? எவ்வளவு ஆபத்துன்னு தெரியுமா உனக்கு? அம்மா, எல்லாமே இப்ப மொத்தமா அழிய போகுதுமா. ராதா இப்ப அந்த ரகசியத்தை ரொம்பவே நெருங்கிட்டாமா. அவளுக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சு போச்சு. மோகனுக்கு அந்த மெசேஜ நான் தான் அனுப்புனேன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அவகிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா சீக்கிரமாவே அவ அந்த ஆதாரத்துல கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அந்த ராதா ரொம்பவே புத்திசாலிமா. அவ சீக்கிரமாவே எல்லாத்தையும் முடிச்சிருவாமா. முதல்ல அவ ஆபீஸ்க்குள்ள வந்தா, அப்புறம் எப்படியும் உளவு பார்த்து என்னோட இன்னொரு நம்பரையும் கண்டுபிடிச்சிட்டா. இப்ப அடுத்தது என்னோட கேபின்குள்ளேயே போயிடுவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.